ஸோ தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்கக்கூடிய மாணவ மாணவிகள் 10+2 இதில் நல்ல மதிப்பெண்கள் வாங்கிய மாணவ மாணவிகளை கூப்பிட்டு நல்லா பண்ணியிருக்கீங்க, இது அரசியல் விழாலாம் கிடையாது, உங்களை ஊக்குவிப்பதற்கான விழா அப்படின்னு சொல்லி அந்த ஒரு விழாவை நடத்திட்டு இருக்காங்க. பல வருடங்களாகவே இது நடைபெற்றாலும் இப்போ சில வருடங்களாக நமக்கு தெரிஞ்சு அது பெரிய ஸ்டேஜில் நடந்துட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல அதெல்லாம் தப்பு அப்படின்னு சொல்லி வேல்முருகன் அவர்கள் அந்த பெண்கள், சிறுமிகள், அங்கே வரக்கூடிய முக்கியமான நபர்கள், அம்மாக்கள் இவங்கெல்லாம் விஜய் அவர்கள் கூட ஃபோட்டோ எடுக்கிறது, விஜய் அவர்களுடைய கையில் இந்த ஹார்ட் பண்ணுறது, இதெல்லாம் சரிதானா, இதெல்லாம் கலாச்சார சீர்கேடு இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேவலமான வார்த்தைகள்லாம் பேசிட்டார். அப்போ அதுக்கு ஏகப்பட்ட பேர் பதிலடி கொடுக்கும்போது இன்னைக்கு வேல்முருகன் அவர்கள் சொல்லியிருக்காங்க, இந்த உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நாங்கள் பயப்பட மாட்டோம். நீங்கள் என்ன இப்போ தான் கட்சி தொடங்கியிருக்கீங்க, ஒரு 5-10 வருஷம் இவ்வளோ நாள் மக்களுடன் இருக்கக்கூடிய நிறைய இயக்கங்கள் இருக்குது, கழகங்கள் இருக்குது, அவங்க கூட அவங்கள வலுப்படுத்துங்க. உடனடியாக நீங்கள் தான் அதில் பெரிய தலைவர்கள் அப்படின்னு சொல்கிறதெல்லாம் இங்கே எல்லாருமேலையும் அக்செப்ட் பண்ண முடியாது. ஃபர்ஸ்ட் மக்களுக்கு நல்லது செய்யுங்க அப்படின்னு சொல்லி அங்கேயும் ஒரு என்ன செஞ்சுருக்காரு, தமிழக வெற்றி கழகத்துக்கு எதிரான குரலை பதிவு பண்ணியிருக்காரு வேல்முருகன் அவர்கள். கண்டனங்கள் எல்லாமே வேல்முருகன் அவர்களுக்கு பக்காவாக வந்தபோது வேல்முருகன் அவர்கள் சொல்கிறாங்க, நான் அப்படி பேசவே இல்லையேன்னு. சார் முழு வீடியோவும் யூடியூப்பில் இருக்குது சார், அந்த வீடியோவை பார்த்தாலே தெரியும் நீங்கள் பேசியிருக்கீங்களா இல்லையா. இந்த மாதிரி இவங்களுடைய பிரச்சனை ஓடிட்டு இருக்குப்பா.